नेताओं को जेल में डाल दिया गया। यहाँ तक कि सिटिंग चीफ मिनिस्टर, जो आज तक भारत के इतिहास में कभी नहीं हुआ, सिटिंग चीफ मिनिस्टर को उसके घर से घसीट कर जेल में डाला गया और 6 महीने तक जेल में रखा गया। हमारे उप मुख्यमंत्री मनीष सिसोदिया जी, उनको लगभग 2 साल तक जेल में रखा गया। पूरा का पूरा फर्जी केस था। हमारे ऊपर कीचड़ फेंका गया। 24 घंटे टीवी चैनलों के ऊपर डिबेट चलते थे, अब खबरें दिखाई जाती थी केजरीवाल भ्रष्ट है, केजरीवाल। 2020 முதல் 2024 செப்டம்பர் வரை டெல்லி முதல்வராக ஆம் ஆத்மி கட்சி தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால் இருந்தார். 2021 புதிய மதுபான கொள்கை நடைமுறைப்படுத்தப்பட்டது. தனியார் சிலருக்கு ஆதாயம் வரும் வகையில் அந்த கொள்கை வகுக்கப்பட்டதாகவும் அதனால் பல கோடி ரூபாய் அரசுக்கு வருவாய் இழப்பு ஏற்பட்டதாகவும் புகார்கள் எழுந்தன. அப்போது கவர்னராக இருந்த வினய்குமார் சக்சேனா சிபிஐ விசாரிக்க உத்தரவிட்டார். சிபிஐ அமைப்புடன் மற்றும் அமலாக்கத்துறை அதிகாரிகளும் சேர்ந்து விசாரித்து தனித்தனியாக வழக்குகள் பதிவு செய்தனர். முதல்வராக இருந்த கெஜ்ரிவால், துணை முதல்வராக இருந்த மனிஷ் சிசோடியா, தெலங்கானா மாஜி முதல்வர் சந்திரசேகர் ராவ் மகள் கவிதா உட்பட 23 பேர் இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டனர். கெஜ்ரிவால் மற்றும் மனிஷ் சிசோடியா தங்கள் பதவிகளை இழந்தனர். மனிஷ் சிசோடியா சுமார் 3 ஆண்டுக்கும் மேலாக சிறையிலிருந்து பின்னர் ஜாமீனில் வந்தார். கெஜ்ரிவால் சுமார் 150க்கும் அதிகமான நாட்களை சிறையில் கழித்து பின்னர் ஜாமீனில் வந்தார். 2025 ஆண்டு பிப்ரவரி மாதம் நடந்த டெல்லி சட்டசபை தேர்தலில் ஆம் ஆத்மி கட்சி தோல்வியடைந்தது. பாரதிய ஜனதா வென்று ஆட்சி நடத்தி வருகிறது. ஊழலுக்கு எதிராக போராட்டம் நடத்தி நாடு முழுவதும் கவனத்தை ஈர்த்த கெஜ்ரிவால் மீதான ஊழல் புகார்கள் அவரது செல்வாக்கை சரிய செய்தது. டெல்லி ரோஸ் அவென்யூ சிறப்பு நீதிமன்றத்தில் இது தொடர்பான வழக்கு நடந்து முடிந்து இன்று தீர்ப்பளிக்கப்பட்டது. இதில் கெஜ்ரிவால், மனிஷ் சிசோடியா, கவிதா உள்ளிட்ட அனைவரும் விடுதலை செய்யப்பட்டனர். நீதிபதி ஜிதேந்திர சிங் அளித்த தீர்ப்பில் கூறியதாவது: இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு சதி அல்லது குற்ற எண்ணம் எதுவும் இல்லை. கெஜ்ரிவால் மீதான குற்றச்சாட்டுகளுக்கு உறுதியான ஆதாரங்கள் இல்லை. மனிஷ் சிசோடியாவின் பங்களிப்பில் எந்த குற்ற எண்ணமும் கிடையாது. குற்றப்பத்திரிகைகளில் பல முரண்கள் உள்ளன. அது சதி கோட்பாட்டின் அடிப்படையை தகர்க்கிறது. சிபிஐ விசாரணையில் குறைபாடுகள் உள்ளன. குற்றச்சாட்டுகளுக்கு அவர்கள் போதிய ஆதாரங்கள் தரவில்லை. அதனால் அனைவரையும் விடுதலை செய்கிறேன் என்று நீதிபதி ஜிதேந்திர சிங் கூறினார். இந்த தீர்ப்பு கெஜ்ரிவால் உட்பட ஆம் ஆத்மி கட்சியினர் அனைவருக்கும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. தீர்ப்புக்கு பிறகு கண்கலங்கிய டெல்லி முன்னாள் முதல்வர் கெஜ்ரிவால், உண்மை ஒருபோதும் தோற்காது என்பதற்கு இன்றைய தீர்ப்பு ஒரு சாட்சி என அவர் உருக்கமாக தெரிவித்தார். சிபிஐ வழக்கிலிருந்து கெஜ்ரிவாலுக்கு விடுதலை கிடைத்தாலும் அமலாக்கத்துறையின் வழக்கு இன்னும் முடியவில்லை.